Hi, hello and welcome. This is A. Charulata from Chengalpet, St. Paul's. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 அக்கௌண்டன்சி யூனிட் 7 கம்பெனி அக்கவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல forfeiture of shares அப்படினா என்ன, அது ரிலேட்டடான எக்ஸசைஸ் சம் நம்பர் 8 பார்க்க போறோம். forfeiture of shares அப்படினா என்னன்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பேமெண்ட், அதாவது அலாட்மெண்ட் மணியோ இல்ல கால் மணியோ கால் பண்ணியும் டிமாண்ட் பண்ணியும் பே பண்ணல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. ஃபோர்ஃபீட் அப்படின்னா பறிமுதல் பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த ஷேர்ஸை வாங்கிடுவாங்க. ஓகேவா? அந்த ஷேர் ஹோல்டர் வில் நாட் பி அது அவரை சீஸ் பண்ணிடுவாங்க. ஹி வில் நோ மோர் பி அ ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி. ஓகே, அவருக்கு அந்த டு தட் எக்ஸ்டென்ட் அந்த ஷேர் அலாட்மெண்ட்டும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ தட் அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஷேர் கேபிட்டலும் ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ காலேஜில் வந்து ஃபீஸ் கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சீட்டு தரமாட்டாங்க. ஆமாவா இல்லையா? அந்த சீட்டை பறித்து வேற யாருக்காச்சும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஷேர் ஹோல்டர் வந்து அலாட்மெண்ட் மணி பே பண்ணலை இல்லை கால் மணி பே பண்ணலை, டிமாண்ட் பண்ணியும் அவர் ரெமிட் பண்ணலை அப்படின்னா அவரோட ஷேரை அவர்கிட்ட இருந்து பறிச்சிடுவாங்க. ஓகே, பறிமுதல் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் forfeiture அப்படின்னு சொல்றோம். ஸோ அவருக்கு அலாட்மெண்ட் இருக்காது. பட் இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி forfeit பண்ணும்போது கம்பெனிக்கு அது லாபம். ஏன் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேபி அவர் அப்ளிகேஷன் மணி அவர் 500 ஷேர்ஸ் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 500 ஷேர்ஸுக்கு அவர் 2 rupees அப்ளிகேஷனுக்கு பே பண்ணிட்டு இருப்பாரு. அலாட்மெண்ட்டுக்கும் 3 rupees பே பண்ணிருப்பாரு. ஆனா கால் மணி தான் அவரு பே பண்ணிருக்க மாட்டாரு. சோஃபார் பே பண்ண அந்த அப்ளிகேஷன் மணி, அந்த அலாட்மெண்ட் மணி, அதெல்லாம் கம்பெனிக்கு லாபம். அதனாலதான் நம்ம forfeit of shares என்ன பண்றோம்னா கிரெடிட் பண்ணுவோம். Since it is a gain, we credit the forfeited shares. டெபிட் பண்ண வேண்டியது ஷேர் கேபிட்டல். ஏன்னா அது வந்து ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் பண்றதுனால ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு forfeited shares அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். இது நடுவுல என்ன வரும் அப்படின்னா, எது அவங்க பே பண்ணலையோ அதையும் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, சப்போஸ் அவங்க அலாட்மெண்ட் மணி பே பண்ணலனா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட், கால் மணி பே பண்ணலனா அதையும் கிரெடிட் பண்ணும் டு ஷேர் call account. Okay, so this will be the journal entry for the forfeit of the shares. Share capital account debit to forfeited shares. Allotment money pay பண்ணல அப்படின்னா ஷேர் அலாட்மெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல ஷேர் அலாட்மெண்ட் பே பண்ணிட்டு கால் மணி பே பண்ணலனா டு ஷேர் கால் அக்கவுண்ட்னு போடுங்க. ஓகேவா? ஆல் தீஸ் ஹேஸ் டு பி கிரெடிட்டட். ஓகே, ஸோ இப்போ நம்ம நரேஷன் எழுதும்போது forfeit of shares for the non-payment of allotment and call money. Okay, allotment and call money. Okay, be careful. Suppose our allotment pay பண்ணிட்டு call money மட்டும் pay பண்ணலனா share capital account debit to share call account to forfeited shares. ஏன் forfeited shares நம்ம கிரெடிட் பண்றோங்கிற கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இதுல எந்த மாற்றமும் இல்லை. எப்பவுமே ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு forfeited shares இந்த என்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ரீஇஷ்யூ பண்ணும்போது அது நமக்கு உதவும். ஃபர்ஸ்ட் இந்த மாடியூல்ல நம்ம வந்து எக்ஸசைஸ் சம் நம்பர் 8ல இந்த forfeited shares பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜர்னல் என்ட்ரி ஆர் கிளியர், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அலாட்மெண்ட் மணி பே பண்ணல அப்படின்னா டு ஷேர் அலாட்மெண்ட், கால் மணி பே பண்ணலனா டு ஷேர் கால் டு forfeited shares அக்கௌண்ட். ஓகே, இதுல அமௌண்ட் எல்லாம் எப்படி போடணும், என்ன பண்ணணும்ங்கறத உங்களுக்கு சொல்றேன். We'll go to exercise sum number 8 now. So one more thing I wanted to inform you regarding இந்த share capital account debit போடுறோம் இல்லையா, அதுல நம்ம போட வேண்டிய அமௌண்ட் என்ன, எந்த ஷேர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு கால்ட் அப் அமௌண்ட்டை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, கால்ட் அப் அமௌண்ட் அப்படின்னா 2 rupees அப்ளிகேஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, 3 rupees அலாட்மெண்ட் கூப்பிட்டுருப்பாங்க. கால் பண்ண அமௌண்ட் எவ்வளவோ அதால தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மேபி ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 rupees இருக்கலாம். பட் கால்ட் அப் எவ்வளவோ அதால மட்டும் தான் அதை மல்டிப்ளை பண்ணணும் ஷேர் கேபிட்டல். ஓகே, நம்ம சம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியும். So this is exercise sum number 8 given in our textbook regarding the forfeiture of shares.
Arjun was holding 1000 shares of 10 each of Vanaville Electronics Limited issued at par. He paid rupees 3 on application, rupees 4 on allotment, but could not pay the first and final call of rupees 3. So, Arjun வந்து he was holding 1000 shares. ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. இப்போ நம்ம வந்து கால்ட் அப் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்ளிகேஷனும் பே பண்ணிட்டான், அப்போ அவங்க கால் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அலாட்மெண்ட் மணி 4 rupees பே பண்ணிட்டான். ஸோ 4 + 3 7. ஓகே, பட் குட் நாட் பே த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 3 rupees பே பண்ண முடியல. ஸோ 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ கால்ட் அப்னு பார்த்தா 10 rupeesமே அவங்க கால் பண்ணிட்டாங்க. பட் இவன் அர்ஜுன் வந்து அப்ளிகேஷன் பே பண்ணிட்டான், அலாட்மெண்ட் மணி பே பண்ணிட்டான், பட் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பே rupees 3 ஃபார் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட். ஓகே, இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஷேர் ஃபோர்ஃபீட்டருக்கு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். நடுவில் எது பே பண்ணல? கால் மணி பே பண்ணல. அப்போ டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு போடணும். ஓகே, சி ஜேர்னல் என்ட்ரி எழுதும்போது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். இப்போ நம்ம அலாட்மெண்ட் மணி பே பண்ணலன்னா அதுக்கான என்ட்ரி எழுதணும்னு சொன்னேன். பட் அவன் அலாட்மெண்ட் பே பண்ணிட்டான், கால் தான் பே பண்ணல. அப்ப டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஓகே, இப்போ இந்த ஷேர் கேபிட்டல்ல நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மொத்தம் 1000 ஷேர்ஸ், அதுல கால்ட் அப் 10, அதால தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ யூ வில் கெட் 10,000 ஹியர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அவன் ஹோல்ட் பண்ணிருக்கிற ஷேர்ஸ் எவ்வளோ? 1000. கால் மணி எவ்வளோ? 3 rupees. 1000 into 3, 3000. ஓகே, ஃபோர்ஃபீட்டட்ல எல்லா ஷேர்ஸையும் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க, அதனால இங்கேயே 1000 போட்டுக்கோங்க. இன்டு இங்க நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த 10th minus 3 gives you 7,000 rupees. Hope you are clear how we have attained this amount. Okay va? First we will write the journal entry for the forfeited share capital account debit. Call money pay பண்ணல, அதனால 2 share first and final call, 2 forfeited shares. இது மட்டும் எழுதிருங்க first. Okay, அதுக்கான narration 1000 shares forfeited for the non payment of the call money. Okay, அர்ஜுன் எவ்வளவு ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்கதா சொல்றாங்க? 1000 ஷேர்ஸ். அந்த 1000 ஷேர்ஸை நம்ம இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. 1000 into 1000 into 1000 into. ஓகே, இப்போ அமௌண்ட் போட வேண்டியது இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கால்ட் அப் எவ்வளவோ அந்த அமௌண்ட் தான் போடணும். தட் இஸ் ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. அவங்க வந்து அப்ளிகேஷனுக்கு கால் பண்ணிட்டாங்க, அலாட்மெண்ட்டுக்கும் கால் பண்ணிட்டாங்க. 3 + 4 + 3. So 10 rupees. Share capital full வரும் mostly. Okay, 1000 into 10. இது debit sideல we have to write 10,000. Okay, இப்போ first and final call money amount எவ்வளோ, இங்க எவ்வளோ கொடுத்திருக்காங்க பாருங்க. First and final call money rupees 3. So இந்த 1000க்கு பக்கத்துல 3 போட்டுக்கோங்க. 1000 into 3, 3000. இது 2, அதனால கிரெடிட் சைட்ல you write 3000. ஓகே, இங்க பண்ணும்போது forfeited sharesல இந்த 10ல 3 போச்சுன்னா மீதி 7. into 7, 7,000. ஓகே, இந்த மெத்தட்ல போடுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது ரீஇஷ்யூலாம் போடும்போது. ஓகே, திஸ் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் exercise sum number 8 regarding the forfeited of shares. ஓகே, இதே மெத்தட்ல போடுங்கம்மா. இந்த ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த 10ங்கிறது வந்து கால்ட் அப், இது வந்து கால் மணியோடது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர்றது தான் forfeitedல போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கால் 3000, forfeited 7,000, share capital 10,000. This is a solution for exercise sum number 8. Hope you are clear with this.